லேவியராமம் லேவியராமன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உண்மையில ஒரிஜினல் ஹீப்ரூ மொழியில வே யிக்ராம். வே யிக்ராம் என்றால் ஹீப்ரூ மொழியில அர்த்தம் அண்ட் ஹீ கோல்ட், மோசே கர்த்தர் அழைத்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜூயிஷ் ஆர்த்தடாக்ஸ் பைபிளில் அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணுது, அண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதில் மீனிங் யாத்ராமம் 40ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் லேவியராமம். ஸோ நாங்கள் ரெண்டா பிரிக்கலாது. அப்போ இந்த புத்தகங்களை நான் யாத்ராமம் லேவியராமம் சேர்த்து வாசிக்கணும். ஆதியாமம் எல்லாவற்றின் ஆரம்பம், அரசாங்கத்தின் ஆரம்பம், திருமணத்தின் ஆரம்பம், பாவத்தின் ஆரம்பம், எல்லா ஆரம்பங்கள், ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், வீழ்ச்சியின் ஆரம்பம், எல்லா பிகினிங்கும் நாங்கள் ஆதியாமத்தில் பார்க்கிறோம். யாத்ராமம் ரிடம்ஷன், மீட்பு, எப்படி ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைகின்ற ஒரு காட்சியை நாங்கள் அந்த புத்தகத்தோட பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போற புத்தகம் லேவியராகமம், ரிலேஷன்ஷிப், கர்த்தரோடு நாங்கள் வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப். வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் இந்த லேவியராகமத்தின் மூலமாக மக்களோடு ரிலேஷன்ஷிப், உறவு கொள்ள முன் வந்தார். அதால்தான் இந்த லேவியராகமம் எழுதப்பட்டது. உண்மையிலேயே இந்த லேவியராகமம் லேவியர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம், ஒரு மேனுவல் புக் மாதிரி. லேவியர்கள் பலியில செலுத்துறதுக்காண்டி கடவுள் நிறைய சடங்காச்சாரங்கள் எழுதி கொடுத்தாரு. அவங்க இதை வாசிச்சு அதே மாதிரி செய்ய வேண்டியதா இருந்தது. ரைட், அங்க நான் பார்க்கிறோம் எண்ணாகமம், நாங்கள் உபத்திரவத்துக்கு கூட செல்லுற பொழுது கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார். உபாகமம், நாங்கள் பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய வழியை எங்களுக்கு சொல்லுது. ஸோ இந்த 4 புத்தகம் சரியான இம்பார்ட்டன்ட், முக்கியமான பகுதி. அதுல இந்த லேவியராமம் பிரதானமா எங்களுக்கு சொல்றது. அகைன் இந்த லேவியராமன்றது லத்தீன் மொழியிலிருந்து வந்த, இப்போ எங்களோட பைபிள்ல இருக்கிற இந்த பேர் லேவியராமன்றது லத்தீன் மொழியிலிருந்து வந்தது, ஒரிஜினல் ஹீப்ரூ மொழி இல்லை. ரைட், பரவாயில்ல, நான் என்ன அந்த பேருக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு நான் அதை சொன்னேன். லேவியராமத்தின் பிரதானமான மெசேஜ் பரிசுத்தம். நான் உங்களுக்கு ஒரு கீவேர்டு எடுத்து காட்ட விரும்புகிறேன். லேவியராமம் 11ஆம் அதிகாரம் என்ற கண்ணை தொட்ட ஒரு வசனம், Leviticus chapter 11 verse 45. லேவியராகமம் 11:45. உங்கள் இறைவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தர் நானே, ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள், ஏனெனில் நான் பரிசுத்தர். ஸோ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போற ஏரியா இந்த புக்ல பரிசுத்தாவியோட உதவியோடு பாவத்திலிருந்து எப்படி நான் விடுதலை அடைகிறது, பரிசுத்தம். மெயின்லி இந்த புத்தகத்தை போல பைபிள்ல பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற புத்தகம் ஒரு இடம் இல்லை. சாப்டர் 1ல நான் பார்க்கிறோம் ஸ்டாண்டர்ட், நாங்கள் காணிக்கையில செலுத்துறதுக்கு, பலியில செலுத்துறதுக்குரிய ஸ்டாண்டர்ட், எங்களுக்கு என்ன தகமை வேணும். அதில் நாங்கள் 4ஆம் வசனத்தில் பார்த்தோம், அவன் அந்த தகன காணிக்கை மிருகத்தின் தலைமேல் தன் கையை வைக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்ன முதலாவது பாலிசி, ஒரு மனுஷன் முதலாவது கட்டளை, ஒரு மனுஷன் தன்னுடைய பிழைய, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கொள்ளணும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரைக்க. அடுத்தது இன்னொன்று, நாங்கள் எப்படி வர்ஷிப் பண்றோன்றதையும் இந்த லேவியராகமம் எங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ இன்னொரு விதத்தில் சொல்லப்போனா, நான் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வார நாங்கள் பரிசுத்தமா இருக்க விரும்புகிற நாங்கள் எப்படி அந்த மிருகத்தில் கையை வைக்க சொல்லி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்காண்டித்தான் இந்த மிருகம் சாது என்று அடையாளமா அந்த காலத்தில் செய்த மாதிரி நாங்களும் எங்களுடைய பிழைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நான் சொல்லியிருந்தேன் verse 8, எல்லா துண்டுகளையும் பலிபீடத்தில் அவங்க வச்சாங்க. எங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் கடவுள்கிட்ட வைக்கோள். அங்கால நான் சாப்டர் 1ல பின்னுக்கு, நான் சாப்டர் 2ல நான் பின்னுக்கு சொல்லியிருந்தேன், என்னுடைய உள்ளுறுப்புகள், மனிதனுடைய உடல், தோல், எலும்பு, தசை, அப்புறம் உள்ளுறுப்புகள், இப்படியான பிரிவுகளாக கடவுள் எங்களோட உடலை படைச்சிருக்கிறார். கடவுள் பாருங்க, உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றார். அவருடைய அர்த்தம் எங்களுடைய உள்ளான சுபாவங்கள். மேபி எங்களுடைய வெளியில கவர் அப் நல்லா இருக்கலாம், என்னுடைய போன் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஃபிளஷ் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா எங்களுடைய உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகளை கடவுள் பார்க்க விரும்புறார். அவருடைய அர்த்தம் கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறார் எங்களோட வாழ்க்கையில. அதனால் கர்த்தருக்கு முன்பாக கொண்டோம். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற சாப்டர் 4, 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம். 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்க போறது பாவத்தின் வலிமை, பாவத்தின் பவரை நாங்கள் பார்க்கலாம். கவனிங்க, நான் இந்த லேவியராகமத்தில் வாசிச்சேன், பாவம் என்ற வேர்ட் அடிக்கடி வருது, கர்த்தருடைய நெருப்பு என்ற வேர்ட் அடிக்கடி வருது, பலிபீடம் அடிக்கடி வருது,
ரத்தம் அடிக்கடி வருகிற ஒரு காரியம். கர்த்தர் முகந்து பார்க்கிறார். ரோமா அந்த வாசனை, அந்த பலியின் வாசனையை கர்த்தர் முகந்து பார்க்கிறார். கர்த்தர் ஏன் அந்த பலியை முகந்து பார்க்கிறார் என்றால், அந்த மனத்துல கர்த்தர் சுவாசித்து அந்த மனத்துல அவருக்கு தெரியும் இதனுடைய ஆரம்பம் என்ன. அதெல்லாம் கர்த்தர் மணந்து பார்க்கிறார். ஒரு பொருளை, ஒரு காரியத்தை நாங்கள் எரிக்கல, அந்த மனத்தை நாங்கள் மனக்கேக்கல எங்களுக்கு தெரியும் அது என்ன எரியுதுன்னு. அதே மாதிரி கர்த்தருக்கு தெரியும் நீங்க உண்மையான உதயத்தோடு கடவுளை துதிக்கிறீங்களா, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்களா. ஸோ கர்த்தர் நீங்க கொடுக்குற வேர்ஷிப்பை முகந்து பார்க்கிறார். அவருக்கு தெரியும் இந்த ஒரிஜினல், இதனுடைய ஆரம்பம் இது. அதனாலதான் நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க கடவுள் அவருடைய பலிகளை முகந்து பார்க்கணும்னா அவர் என்டர்டெயின் பண்றதுக்காண்டி இல்லை, இது எங்க இருந்து வருது. இந்த அதாவது கூடாத ஒரு மிருகத்தை, அழுகின ஒரு சதையை அவங்க பலியிட்டாங்கன்னா கடவுள் உடனடியாக பிடிச்சிடுவார். அதே மாதிரி நாங்களும் கர்த்தருக்கு செலுத்துற பலி, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பரிசுத்தமான பலியா இருக்கணும். எல்லாட்டி கர்த்தர் அதை மணந்து பிடிச்சிடுவார். மேபி எங்களை சுத்தி இருக்கிற விசுவாசிகள் பாசர்மேன் கண்டுபிடிக்கிறதும் கடவுள் பிடிச்சிடுவார். ஸோ 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்க போறது பாவத்தின் வலிமை, கடவுளோட பவர் என்ன, மன்னிப்பிண்ட பவர் என்ன, வலிமை. ரைட், 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 1-2. மேலும் கர்த்தர் மோசேயிடம், நீ இஸ்ராயேலுக்கு சொல்ல வேண்டியதாவது, யாராகிலும் தவறுதலாக பாவம் செய்து கர்த்தருடைய கட்டளைகளால் தடை செய்யப்பட்ட எதையேனும் செய்தால் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளால். அது என்ன தவறுதலா பாவம் செய்தால், அறியாமல் செய்யற பாவம். ஆங்கிலத்தில் இருக்குது intentional sin, unintentional sin. Intentional sin என்றா ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நீங்க பிளான் போடுறீங்க, வீட்டிலேருந்து நீங்க ஸ்கீம் பண்றீங்க. நான் இந்த இடத்துல போய் இப்படியான ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பாவம், இது பாவம்னு நல்லா தெரியும். நீங்க அதை பிளான் பண்ணி நீங்க அதை செய்ய போறீங்க. நீதிமொழிகள்ல ஒரு அதிகாரத்தில் இருக்குது, கர்த்தர் 7 காரியங்களை வெறுக்கிறார். அந்த அங்கங்களை நீங்க வாங்கிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு அங்கங்களும் உடம்புல இருக்கிற அவ்வளவு அங்கங்களும் பாவத்தை செய்யறதுக்கு ஏற்கனவே பிளான் போடுது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கணும். அப்ப இன்டென்ஷனல் நீங்கள் பிளான் போட்டு பர்பஸா ஒரு பாவத்தை நீங்க செய்றீங்க. வேணுமென்று தெரிஞ்சவங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் இது பிள்ளைன்னு. அன்இன்டென்ஷனல் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தாவீது இந்த சிச்சுவேஷன் நான் எடுப்பேன். தாவீது அது இன்டென்ஷனலா அன்இன்டென்ஷனலா? தாவீது தவறுதலா செய்த பாவம். தாவீது பிளான் போடையில, நான் இன்றைக்கு ஊருக்கு போகக்கூடாது, நான் பால்கனியில உலாவணும், ஒரு பொம்பளையை நான் பார்க்கணும் என்று தாவீது பிளான் போடையில. எல்லாமே அன்இன்டென்ஷனல். அவனை எதிர்பார்க்காத விரும்ப அந்த சூழ்நிலை அவனை பாவத்துக்குள்ள விழுத்திட்டு. பட் கிறிஸ்டியன்ஸ் இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கொள்ள தெரிஞ்சிருக்கணும். கிறிஸ்தவர்களுடைய காலத்துல வேணுமென்று செய்யற பாவம் இருக்குது, தெரியாமல் நான் சொல்ல மாட்டேன், அது பிள்ளை, அந்த வேர்ட் பிள்ளை நாங்கள் யூஸ் பண்றது. தெரிஞ்சும் தெரியாமல் எல்லாருக்கும் தெரியும் நான் பாவம் செய்யறோம். உங்களுக்கு தெரியுமா, கடவுள் இன்னொன்று, கடவுள் இந்த புக்கில் நான் இன்னொரு காரியத்தை வாசிச்சு பார்த்தேன். ஒருத்தருக்கும் எக்ஸ்கியூஸ் இல்லை. எப்படியாவது கடவுள் ஒரு மனுஷன் பாவத்தை ரிவீல் பண்ற லேவியராகும் புத்தகத்துல வெளியில கொண்டாரு. ஒருத்தருமே சொல்ல இல்லாத நான் ஜபிக்கிறது பிள்ளை, ஆண்டவரே தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிப்பு ஜபிக்கிறது பிள்ளை. ஏனென்றா பைபிள் இப்ப கம்ப்ளீட் பண்ணப்பட்டது. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் கர்த்தர் புஸ்தகமா அச்சிட்டு எங்களை கையில தந்து இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் பிள்ளையாண்டு. தென் நாங்களே ப்ரே பண்றோம், ஆண்டவரே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாத பாவத்தை செய்து விட்டேன் மன்னியும். எல்லாருக்கும் தெரியும் பாவம். ஈவன் சின்ன பிள்ளைக்கு கூட, 2 வயசு பிள்ளை கூட ஜெலஸ் வருது. ஜெலஸ், எரிச்சல், பிளட்ல இருக்கு எரிச்சல் வருது, பொறாமை வருது, பிடிவாதம் வருது. ஸோ இன்னும் எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க கவர் அப் பண்ண பார்க்கிறோம். பட் பைபிள் கிளியரா சொல்லுது, நாங்கள் எல்லாரும் அறிந்து இது செய்யறோம், அறிந்து செய்யறோம். அதை நான் சொல்ல வரையில அறிந்து அறியாத நான் என்ன சொல்லுவாருன்னா, சில பாவங்கள் நீங்கள் சூழ்நிலைகள் காரணமா நீங்க அந்த பாவத்தில் உள்ள சான்ஸ் இருக்கு. சில காரியங்களை இன்டென்ட் பண்ணி நீங்க செய்யணும் என்று விரும்பி சில பாவங்களை நீங்க செய்றீங்க. அப்ப நாங்க இதை வித்தியாசப்படுத்திக் கொள்ளணும். ஆனா பைபிள் சொல்லுது கிளியரா, 2மே பாவம் தான். கடவுள் சொல்றார், அவன் தவறுதல செய்தாலும் வேணுமென்று செய்தாலும்
அவன் கில்ட்டி என்ற. ஸோ பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு முதலாவது நாங்கள் யோசிக்க இன்றைக்கு ஒரு லெசனாக நீங்கள் கற்றுக்கொண்டுட்டீங்க. 2 விதமான பாவம் இருக்கு. ஒன்று நீங்கள் இன்டென்ட் பண்ணி பிளான் பண்ணி ஸ்கீம் பண்ணி நீங்கள் செய்கிற ஒரு பாவம். இன்னொன்று சூழ்நிலையாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு அதில் பாவத்தில் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த வசனத்திலிருந்து இந்த 2ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்கணும். கர்த்தர் ஞானத்தங்களுக்கு தந்திருக்கு. அடுத்தது நிறைய கிறிஸ்டியன்ஸ் விழுகிற காரணம் என்ன தெரியுமா? நான் காலம் எழும்பி ப்ரே பண்றேன், காலம் எழும்பி நல்ல வல்லமையான பரிசுத்தாக நிரம்பிட்டு ப்ரே பண்ணா பாவம் என்ன அணுகாது, பாவம் என்ன தொடாது, ஒன்றும் செய்யாது, வெளியில போறாங்க. பட் பைபிள் சொல்லுது நாங்க ஞானமா இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, ஞானம் எல்லாத்தையும் பார்க்க ஒரு தேவையான அவசியமான ஒரு காரியம் இந்த செஞ்சுரியில், நாங்கள் வாழ்ற செஞ்சுரியில். யாக்கோபின் புத்தகமாக தான் சொல்லுது பாருங்க. யாக்கோபு புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணது ஞானத்தை. நாங்கள் நிறைய காரியத்தை இருக்கிறோம். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள கடவன். ஏனென்றா அந்த 1ஆம் அதிகாரம் யாக்கோபு நீங்க வடிவா பாய்ச்சி பார்த்தீங்கன்னா இச்சையை குறித்து பேசுகிறார், பாவ சோதனையை குறித்து பேசுகிறார், ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விழுகிற ஒரு சம்பவத்தை குறித்து பேசிட்டு பிறகு சொல்றார் ஒரு மனுஷன் ஞானத்திலே குறைவுபட்டவனா இருந்தால் ஞானத்தை கேட்க கிடவும். ஸோ நிறைய கனெக்ஷன் இருக்கு. நாங்க பாவத்துல விழுகிறதுக்கும் ஞானத்துல குறைவுபட்டிருக்கிறது. ஞானம் என்ன? நீங்க நல்லா ப்ரே பண்றீங்க, பரிசுத்தாவின் நிரம்பி ப்ரே பண்ணுங்க, பைபிளை நல்லபடியா வாசிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேர்ஸ் எல்லாம் தெரியும். ஏன் நீங்கள் கர்த்தர் விரும்பாத இடத்துக்கு போறீங்க? ஏன் கர்த்தர் உங்களுக்கு பார்க்க வேண்டாம்னு சொன்ன காரியத்தை பார்க்குறீங்க? ஏன் கேட்க வேண்டாம்னு சொன்ன காரியத்தை கேட்குறீங்க? இங்கே தான் நாங்கள் விஸ்டம் எங்களுக்கு ஃபெயில் ஆகுது. மிச்செல்லாம் சரி, டாக்டரின் சரி, வசனம் எங்களுடைய இதயத்தில் இருக்குது, பரிசுத்தாவியான் நிரம்பித்தான் இருக்கிறீங்க. சாலமோனுக்கு நடந்தது என்ன? எல்லாம் இருந்தது, கடைசி விஸ்டத்தை லூஸ் பண்ண. கடவுள்லாம் ஞானத்தை கொடுத்தா அவன் விஸ்டத்தை யூஸ் பண்ணேன். அந்நிய தெய்வங்களை பின்பற்றி அவன் விழுந்து போனான். கடவுளா சொன்ன நீ இவ்வளவு பொம்பளையில மேரி பண்ணு, அவங்கள பொம்பளையில சொல்ல கேளுன்னு கடவுள் சொல்ல இல்லை. ஸோ அந்த இடத்துல ஃபெயில் பண்ணிட்டான். நான் என்ன சொல்லவா, என்ன பாயிண்ட், நாங்கள் மிச்ச எல்லா காரியத்திலும் சரியா இருந்து ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆலயத்துக்கெல்லாம் எல்லாம் செய்யலாம், என்னோட விஸ்டத்தை நீங்க யூஸ் பண்ணாட்டி நீங்கள் பாவத்தில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, குறிப்பாக சொல்ல போனால் 3 விதமா நீங்க பாவத்தில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒன்று இன்டென்ஷனல் சின், வேணுமென்று பர்பஸா நீங்க செய்யற சின். மற்றது நீங்க சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு விழுகிறது. அடுத்தது நீங்கள் இந்த 2ல பிழைச்சாலும் அடுத்த பிசாசு உங்களை யூஸ் பண்ண உங்களை ஞானத்தை மழுங்கடிக்க பார்ப்பேன். ஞானத்தை மழுங்கடிச்சோன்னா நீங்க நினைக்கிறீங்க நான் ஸ்டடி, நான் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. பட் கர்த்தர் செய்யக்கூடாத ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்த கண்டிஷன், பழத்தை சாப்பிட வேண்டாம். பழத்தை எடுத்து வாயில போடும் வரைக்கும் ஏவாளும் ஆதாமும் பாவம் செய்யலை. ஸோ அந்த கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை அவங்க மீறினபடியினால பாவம் அதுக்குள்ள பிரவேசிச்சு. ஸோ முதலாவது கடவுள் கொடுத்த கட்டளையை நாங்கள் கீப் பண்ணாட்டி, அதை கீப் அப் பண்ணாடி, கடவுள் சொன்ன காரியத்தை நாங்கள் கேட்காட்டி, அடுத்தது நாங்கள் பாவத்தில் விழ போறோம்னு அர்த்தம். ஸோ இதுதான் நாங்கள் பார்க்குற முதலாவது ஒருவன். அதில் இருக்கு ஒருவன், ஒரு ஆள். அடுத்து நாங்கள் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம் குரூப். இது முழு சனவுமே பாவம் செய்தால். இன்னொரு காரியத்தை நான் கண்டன், இதுல பாருங்க, கதை பிரிச்சு சொல்றார். ஒரு மனுஷன் பாவம் செய்தால், ஒரு குரூப் பாவம் செய்தால், ஒரு பிரதான மதகுரு பாவம் செய்தால், தலைவன் பாவம் செய்தால், ஒரு சபை விசுவாசி பாவம் செய்தால், என்னத்தை நான் கண்டுகொண்டா, பாவம் எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. அதான் இந்த புக்குண்ட சாராம்சம். ஒருத்தருமே விதிவிலக்கு இல்லை. இதுதான் பாவத்தின் வெள்ளமை. நான் சொன்ன ஸ்டார்ட்ல இந்த புக்ல நான் பார்க்க போற பிரதானமான காரியம் பாவத்தின் வெள்ளமை. பிரதான ஆசாரியன் யார் சொல்லுங்க பாப்போம்? கர்த்தரால தெரிஞ்சு கொடுத்தப்பட்டு ஸ்பெஷலா லேவிய கோத்திரத்தில் வந்து ஸ்பெஷலா ஊழியம் செய்கிற ஒரு ஆள். அவர் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது, ஜனங்களுக்காக பரிந்து பேசுறார். பட் அவங்க விழுந்திருக்கிறாங்க, பைபிள்ல சொல்லி இருக்கு. அவங்க விழுந்திருக்கிறாங்க. விழுந்தபடியா தான் கடவுள் சொல்றேன், நீ விழுந்தால் இப்படி பாவம் செய்தால் இப்படியான பலியை செய். ஏன் கர்த்தர் பலியை டிஸ்கிரைப் பண்ணி இப்படி பலி செலுத்த வேண்டா, ஆல்ரெடி ஆக விழுகிறாங்க, விழுந்திருக்கிறாங்க பாவத்தில். நான் யோசிச்சேன், பாவத்தின் வெள்ளமே பாருங்க. தலையில எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் செய்து கர்த்தரோட ஊழியத்துக்காக பரிசுத்தமா ஜெனுவினா ஸ்டார்ட் பண்ண ஊழியம் இடையில அங்கேயும் அவங்க விழுந்துட்டாங்க. பாவத்தின் வெள்ளமே.
அடுத்த பாவத்தின் வெள்ளமை ஒரு பிரதான ஆசாரியனையும் சாதாரண ஒரு இஸ்ரேல் மக்களையும் சமனாக்கு. ஸ்டாண்டர்ட் பாவம் என்ன செய்தாங்க? ஸ்டாண்டர்ட், கடவுளோட வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட் பாருங்க. எங்கட ஸ்டாண்டர்ட் வேறையா இருக்கணும், உலகத்தில் இருக்கிறார்கள் ஸ்டாண்டர்ட் வேறையா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் கடவுளோட அவங்க ஸ்டாண்டர்ட் இல்லை. அவங்களும் மேபி உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கலாம், நிறைய பொருட்கள் இருக்கலாம், வசதி இருக்கலாம். பட் எங்கட ஸ்டாண்டர்ட், எங்களுக்கு இருக்க ஸ்டாண்டர்ட் பணம் இல்லை, பொருள் இல்லை. நான் இப்போ ஸ்டாண்டர்ட்னா நான் பெரிய ஸ்டேட்டஸை குறித்து நாங்கள் இல்லை, ஸ்டேட்டஸை நான் குறித்து சொல்லல. எங்களுடைய ஸ்டாண்டர்ட், எங்களுடைய வாழ்க்கை தரம் கடவுளோடு நெருங்கியதா இருக்கும். அப்ப இந்த பாவம் என்ன செய்தண்டா? எங்களுடைய ஸ்டாண்டர்ட், நாங்கள் கடவுளோடு நெருங்கி இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் உடைச்சு எங்களையும் ரட்சிக்கப்படாத மக்களையும் ஈக்குவலாக. எக்ஸாக்ட்லி இந்த லேவியராம புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், ஒரு தலைவன் பாவம் செய்யல, அவனுக்கும் கர்த்தர் ட்ரீட் பண்ற விதம், அவனுக்கும் இந்த இஸ்ரேலில் இருக்கிற ஒரு மெம்பர், ஒரு அங்கத்தவனுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஆனா அதுக்கு முதல்ல அவன் ஸ்பெஷலான ஒரு ஆள். அப்ப நிறைய ஊழியக்காரர் பாருங்க விழுகிறாங்க. நான் பேப்பர்ல கேட்கிறோம், நியூஸ்ல பாக்குறோம், டிவியில வருது, நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர் விழுகிறாங்க. விளக்குல என்ன நடக்கண்டா, அவன் விழ முன்னம் கர்த்தரால பாவிக்கப்பட்ட பெரிய வல்லமையான ஊழியக்காரர் விழுந்த உடனே ஒருத்தருமே அவங்கள மதிக்கிறதில்ல. கடைசியா பிசாசன் சிரிக்கிறான். அவங்க மேபி உலகத்தில் இருக்கிறார்கள் விட வேர்ஸ். அப்போ பைபிள் சொல்லுது, ஒரு முறை நாங்கள் அபிஷேகத்தை பெற்றும், ஒரு முறை கத்துட்டு வந்தும், ஒரு முறை அவற்றை பரம ஈவை நாங்கள் ருசி பார்த்தும், திருப்பி நாங்கள் போனா அவங்கள மீட்கிறது இம்பாசிபிளா இருக்கும். அவங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை விட அதிக மோசமா இருக்கும்னு நான் பார்க்கிறேன். இப்ப இருக்கிற வாழ்க்கை, இப்ப இருக்கிற வாழ்க்கை முந்தி இருந்த வாழ்க்கையோட சரியான வேர்ஸா இருக்கும் பைபிள்ல நான் வாசிக்கிறேன். ஸோ பாவத்தின் வலிமையை நீங்க பாருங்க, எல்லாரும் விழுத்து. இஸ்ரவேலர் முழு சமூகத்தினரும் 13ஆம் வசனம், தவறுதலாக பாவம் செய்து கர்த்தருடைய கட்டளையினால் தடை செய்யப்பட்ட எதையாகலும் செய்யக்கூடும். அப்படி செய்திருந்தால் அந்த செயலை குறித்து அச்சமூகத்தினர் அறியாதிருந்தாலும் அவர்கள் குற்றவாளிகளே. தெரியாம செய்யிட்டோம், சில தெரியாம செய்யிட்டோம். புதிய பாடல் அப்படி இல்லை. எங்களுடைய மனச்சாட்சி குத்தும். மனச்சாட்சி முதலாவது சொல்லும். அப்படி இல்லாட்டி கர்த்தர் பக்கத்தில் இருக்க பிலீவர் கூட சொல்லுவார், சபையில் ஒரு மெசேஜ் கூட சொல்லுவார், பரிசுத்தாவியான சொல்லுவேன், மேபி ஒரு பாடலு கூட கர்த்தர் பேசுவார், சிச்சுவேஷனு கூட பேசுவார். எங்களுக்கு எக்ஸ்கியூஸே இல்லை, கடவுள் எங்களுக்கு எப்படியாவது உணர்த்துவார். அப்ப நாங்க சொல்லல தெரியாம செய்யிட்டோம். கடவுள் சொன்ன அறியாம நீ செய்திருந்தாலும் குற்றவாளி இல்லை, கில்ட்டி. அதுதான் நாங்க அந்த இடத்துல நான் பார்க்கோம். ரைட், நான் யோசிச்சேன் இந்த வார்த்தையை நாங்க இந்த காலத்துல எப்படி அப்ளை பண்ணலாம். கடவுள் சொன்னேன், குரூப்பா செய்யற பாவம் இந்த நாட்கள்ல கோசிப். பாருங்க, நாவலான நாங்கள் எத்தனை பாவம் செய்யணும், கோசிப் செய்யும். நான் நினைக்கிறேன் பைபிள்ல இப்படி கோசிப் செய்கிறார்கள். ஒரு மிருகத்தை கொண்டு வந்து கோசிப் காய்ச்ச ஒவ்வொரு ஆடை கொண்டு வந்து விட்டோணுமெண்டா எங்களோட வாழ்க்கை பரிசுத்தமே. நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆட்டின விலையை நீங்க போய் இன்டர்நெட்ல செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொருவரும் ஒரு ஆடை கொண்டு வந்து விட்டோன்னு நான் நினைக்கிறேன் அண்டையோடய நான் கோசிப்பை நிப்பாட்டியிருக்கேன். போய் சொல்ற ஆக்கள் ஒரு மாட்டை கொண்டு வந்து வெட்டணும். ஒவ்வொரு முறையும் போச்சுல 10 தரம் போச்சுன்னா 10 மாடு வெட்டணும். ஒரு மாடு 5000 pounds சொன்னா 10 மாடு வெட்டணும்னு சொன்னா நான் நினைக்கிறேன் 2 மாடு வெட்டினா அப்புறம் நான் போய் சொல்லதை நிப்பாட்டி. இப்ப என்னன்னா எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ, சால்வேஷன் ஃப்ரீ, கிரேஸ் ஃப்ரீ, சர்ச் ஃப்ரீ, பைபிள் ஃப்ரீ, மெசேஜஸ் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அதான் நாங்கள் இன்றைக்கு அட்வான்டேஜ் எடுக்கிறோம். குரூப்பா செய்யக்கூடிய பாவம் இந்திய நாட்களில் ஈஸியா ஆக்கள் செய்யக்கூடிய பாவம். ஆக்கள் அது பாவம் என்றே நினைக்காத காரியம் கோசிப்பிங். ஸோ அதுல இருந்து நாங்க மனம் திரும்ப 22வது வசனத்தை நான் பார்க்கிறோம். அடுத்த பாருங்க, பாவம் ஒரு தலைவன் தவறுதலாக பாவம் செய்து, தலைவன் கூட விழுந்திருக்கான், அதெல்லாம் கடவுள் அந்த வழியை வச்சிருக்கிறார். விழுந்தா என்ன செய்யும்? தவறுதலாக பாவம் செய்து தன் நிறுவனாய கர்த்தரின் கட்டளையினால் தடை செய்யப்பட்ட எதையாவது செய்தால் அவன் குற்றவாளி. அவன் செய்த பாவம் அவனுக்கு தெரியப்படுத்தும் போது கடவுள் சுட்டி காட்டுவார். அவன் குறைபாடற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவை தன் காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். ஒரு சில காரியங்களை கடவுள் பாவிக்க சொல்றார். முதலாவது எல்லாத்தையும் விட ஒரு பாவம் செய்த மனுஷன் தான் பாவம் செய்த உணர்வோன் தெரியப்படுத்தப்படும் போது, ஓகே, மற்றாக்கள் சொல்லியோ அல்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்லியோ அந்த மனுஷன் உணர்வோன், ரியலைஸ் பண்ணணும்.
ரியலைஸ் பண்ணாம பாருங்க, வர்ஷிப் பண்ணி பிரியோசனம் இல்லை, சபைக்கு வந்து பிரியோசனம் இல்லை, ஆராதத்து பிரியோசனம் இல்லை, ஒரு பாட்டை பாடி பிரியோசனம் இல்லை, ஒரு ப்ரேயரை செய்து பிரியோசனம் இல்லை. எல்லாமே நாங்கள் உணர்ந்து செய்யணும். சில சொல்லுவார்ல, சொரி சொல்லிக்கல நீங்க மீன் பண்ணுங்க. உண்மையிலே நான் சொரி சொல்லிட்டேன். பட் மனிதர்களுக்கு நாங்க ஏதாவது செய்தா அந்த மனிதன் சொல்ல சொரி சொன்னா, பிரதர் சிஸ்டர் நீங்க சொல்றத உண்மையா சொல்லுங்க, சும்மா சொரி சொல்லாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, அநேகர் கடவுளுக்கு பாட்டு பாடுறோம், சோசரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா உண்மையில எங்களோட இதயத்துல நாங்க மீன் பண்ண, நான் ரியலைஸ் பண்ணேன். சோ பாவம் ஒரு மனுஷனுக்கு தெரியப்படுத்தப்படும். இந்த கிறிஸ்டியானிட்டி பெரிய பிள்ளைன்னா சபைக்கு வர விசுவாசிகளை வஞ்சிக்கிறோம். எப்படி என்ன, அந்த ஜனங்களுக்கு பாவத்தை தெரியப்படுத்தணும். அந்த ஜனங்கள் விடுறப்பில் அவங்க பாவத்தை ரியலைஸ் பண்ண, நாங்க பாவம் செய்யறோம் உணராம இருக்கிற ஒரு காரியம், அதுவும் பாவம் தான். ஸோ இதுல பிரதானமான வேர்ட் நான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ண, அவன் பாவம் செய்து அவனுக்கு தெரியப்படுத்தப்படும் போது அவன் அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளணும். ஸோ இந்த சாப்டர்ல நான் பார்க்கறது பாவத்தை குறிச்சான உணர்வு. அடுத்தது சாக்ரிஃபைஸ். கட்டாயம் பாவம் செய்த ஒரு மனுஷன் இந்த இடத்துல அவன் பலியை செலுத்த, நீங்க ஒரு இடம் பார்க்க மாட்டீங்க லேவி கிராமத்துல ஒரு பிழை விட்டவன் சும்மா இஜஸ்கிரவை ஒண்ணுமே செய்யாம. கர்த்தர் வேற காரியங்களை வச்சிருக்கிறார் பாருங்க. எக்ஸ்கியூஸே இல்லை இந்த லேவி கிராமத்தில் நான் வாசிக்கிறோம். ஓகே, உனக்கு ஆடு ஃபோர்ட் பண்ணிடாடி புறாவை கொண்டு வான்ற கடவுள். புறாவை உனக்கு இல்லாத, அதுக்கும் காசு இல்லை, கடவுள் ஆப்ஷனை கொடுக்குறாரு பாருங்க. உனக்கு புறாவாங்க காசு இல்லையா, மாவை கொண்டு வான்ற. இன்றைக்கு நான் பார்க்கிறேன் கடவுள் நிறைய சான்சஸ் எங்களுக்கு தார. எக்ஸ்கியூஸே இல்லை எங்களுக்கு. சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு டைம் இல்லை பிரதர், சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை. கடவுள் சொல்றாரு ஓகே, டைம் இல்லை தானே, இன்டர்நெட் இருக்குது, டிவி இருக்குது, ரேடியோ இருக்குது, நீங்க வீட்டை ரெண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் இல்லை, எக்ஸ்கியூஸ் இல்லை. கடவுள் நீங்க நினைக்கிறீங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் கடவுள் எங்களை யூஸ் பண்ண வைக்கிற ரீசன் நீங்க நினைக்கிறீங்க நாங்கள்லாம் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எங்களோட மூளையினால நாங்கள் இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணோம். கடவுள் இந்த காரியங்கள் எங்களுக்கு அவைலபிளா வச்சிருக்கிற நோக்கம் நாங்கள் கடைசி நாளில் கடவுளுக்கு முன்னாடி சொல்ல இல்லாத என்னை கொண்டு செய்ய நான் போய் 2 ஆண்டு வரை எனக்கு போக டைம் இல்லை. கடவுள் சொன்னா ஓகே நான் போக டைம் இல்லை, பட் நீ இந்த டைம் இவ்வளோ நேரம் நீ டிவி பார்த்து கொண்டு இருந்த, நீ சேனலை மாற்றி இப்படி ஒரு மெசேஜை நீ கேட்டுருக்கலாம். நீ இந்த நேரம் இந்த நாள் உங்களுக்கு தெரியுமா பைபிளில் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு, மெமரி புக் ஒன்று இருக்கு, ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கு, 2 புக் இருக்கு. கடவுள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பா. நீ இந்த டைம் இந்த டேல நீ இன்டர்நெட்ல இந்த காரியத்தை செய்து வந்த, நீ அந்த டைம்ல ஒரு 10 மினிட்ஸாக நீ போதை பண்ணையில கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறது. அவைலபிலிட்டி. கடவுள் அந்த நாட்களே தான் சொன்னா ஓகே உனக்கு ஆடு விருப்பம் இல்லையா, புறாவை கொண்டு வா. புறா விருப்பம் இல்லையா, மாவை கொண்டு வா. மாவை அஃபோர்ட் பண்ணலான்னு ஒரு தடவை சொல்லல. ஸோ கடவுள் அவைலபிலிட்டி வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார் ஒரு மனுஷன் மனம் திரும்பணும்ன்றார். அடுத்தது நாங்கள் 3ஆவதா பார்க்குற விஷயம் இந்த சாப்டர்ல மன்னிப்பு, forgiveness. அது சரியான இம்பார்ட்டன்ட். மன்னிப்பினுடைய வல்லமை. கர்த்தர் பாருங்க எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அவர் ஸ்டார்ட்ல இருந்து முடிவு வரைக்கும் இப்போ வாழ்ற காலத்துல தின்னும் அவர் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். forgivenessக்கு இருக்கிற பவர் நான் நினைக்கல எங்கேயும். அதனால தான் பைபிளை நான் வாசிக்கிறோம், அவருடைய ரத்தம், இயேசுவனுடைய ரத்தம். 1 யோவான் புத்தகம் 1 John. நீங்க அடிக்கடி இந்த பிளட் என்ற வேர்டை நீங்க பாக்குறீங்க. பிளட் என்ற வேர்ட், ரத்தம். ரத்தம் நீங்க ரத்தத்தை கொண்டு போய் பிரதான ஆசாரியன் ஊத்துறான் பலிபீடத்துக்குள்ள. ஒரே பிளட் பிளட் பிளட்டை பற்றி நிறைய இடங்கள்ல இருக்கு. பட் புதிய பாடல நான் பார்க்கிறோம், ஒரு செம்மறியாடு எங்களுக்கு பலி கொடுக்கப்பட்டது, அது இயேசு கிறிஸ்து. அவர் நீங்க ஒவ்வொரு காலம் பாவம் செய்யல, அவரை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரேடியா எங்களுக்கு பாவத்துக்காக மரிச்சிட்டார். ஆடுகள் வெள்ளாட்டு கடாக்களுடைய ரத்தத்தை பார்க்கிலும் இயேசுடைய ரத்தம் மேலானது. குற்றம் சாட்டுகிற ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும் இயேசுடைய ரத்தம் மேலானது. ஸோ இயேசுன்ற ரத்தத்துக்கு விலையே இல்லை. அதனால தான் நான் சொல்றேன் மன்னிப்புக்கு சரியான வல்லமை இருக்கு. 8ஆம் வசனம் 1 யோவான் 1:8, நாம் பாவம் அற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்வோமே ஆனால், கர்த்தர் உண்டே உன்னை கேட்கிறார், அண்டே காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் கேட்கிறார், நீ ஒத்துக்கொள்ளுண்ட பிள்ளைய. பாவம் இல்லை என்று சொல்லிக் கொள்வோமே ஆனால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், உண்மை நமக்குள் இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் இறைவனுக்கு அறிக்கையிடுவோமானால் அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா எப்படி இருக்கு எல்லா நீங்க பாவங்கள்ல லிஸ்டே போட்டுக்கொள்ளலாம். நீங்க
மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அவ்வளவு பாவத்தை மன்னி அவ்வளவுதான் லிஸ்ட் போடும். அவ்வளவு பாவத்தையும் கர்த்தர்களுக்கு மன்னிப்பார். எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். ஏனெனில் அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். வாக்கு மாறாதவரும் நேர்மை உள்ளவருமாய் இருக்கிறார். ஆனால் நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமானால் நாங்கள் இறைவனை பொய்யராக்குகிறோம். அவருடைய வார்த்தைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இடமில்லை என்று நான் பார்த்தோம். ஸோ மன்னிப்பு எங்களுடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அதான் நாங்கள் பார்க்கணும். ஸோ பிளட், பலிபீடம், சாக்ரிஃபைஸ், கர்த்தர் மன்னிக்கிறது, அது வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், சாப்டர் 5க்கு நாங்கள் போவோம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், verse 2 and 3. சம்பிரதாயத்தின்படி அசுத்தமானதாய் எண்ணப்படும் எதையாவது ஒருவன் தொட்டால் அவன் அதை அறியாதிருந்தாலும் கூட அவன் அசுத்தமாகி குற்றவாளியாயிருக்கிறான். நான் இதை வாய்ச்சு யோசிச்சேன், ஆண்டவரே, இட்ஸ் நாட் ஃபேர். ஆக்சிடென்டா ஒருதன் அசுத்தமான ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு பொருளையோ அல்ல ஒரு இடத்தையோ டச் பண்ண அவன் ஆட்டோமேட்டிக்கா அசுத்தமா கருதப்படுறான், தொட்டவன். நீங்க தொடர்ந்து 3ஆம் வசனத்தை வாய்ச்சி பார்த்தா, ஒருவன் தன்னை அசுத்தப்படுத்த கூடிய மனித அசுத்தம் எதையாகிலும் தொட்டால் அவன் அதை அறியாதிருந்தாலும் கூட அவன் அதை அறிந்து கொள்ளுகிற போது குற்றவாளியாவான். நான் இதை இந்த காலத்தில் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஹோலி ஸ்பிரிட் எனக்கு சொன்ன காரியம் இல்லை. நாங்கள் வாழ்ற உலகம் இப்போ லேவி கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாவம் நிறைஞ்ச உலகம். மேபி எங்களை சுற்றி இருக்கிறார்களாம் இந்த அசுத்தமான அனிமல்ஸ் மாதிரி, அசுத்தமான இடம் மாதிரி. எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நாங்கள் அவங்களோட வச்சிருக்கின்ற தொடர்பு, அவங்களுடைய கம்பெனி, நாங்கள் எவ்வளவு பெரிய பரிசுத்தமான இருந்தாலும் நாங்கள் அவங்களோட வச்சிருக்கிற உறவு சரியான ஸ்ட்ராங்கா இருக்குமெண்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமலே நீங்களும் உங்களுடைய பரிசுத்தத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எங்களை அறியாம நாங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கிப்போம். அடுத்தது சாத்தானங்களை தாக்குற விதம், பாவத்தின் பவர். நீங்க ஹோலி, சரியான ஹோலி, நீங்க பரிசுத்தம், நீங்க செய்யற கம்பெனி சரியான பேரான கம்பெனி, நீங்க பெர்ஃபெக்ட், நீங்க பரிசுத்தாவியான நிரம்பின ஒரு மனுஷன். பட் உங்களுடைய ஐக்கியம் அந்த கம்பெனியோட அதிகமா இருந்து கிறிஸ்தவர்களோடு, அதாவது போனகன், ஜெனுவினான போனகன், பரிசுத்தமான கூட்டத்தோடு உங்களுக்கு ஐக்கியம் இல்லாம அவங்களோட கூடுதலான ஐக்கியம் இருந்தால் சான்சஸ் இருக்கு, மிகவும் அதிகமான சாத்தியக்கூறு இருக்கு நீங்க விழுகிறக்கு. அதான் பைபிள் சொல்லுது, தீமோத்தேயுவே, பாலியல் இச்சைகளை விட்டு விலகி ஓடு. ஏன் கடவுள் சொல்லல பாலியல் இச்சைகள் இருக்கிற இடத்துல முழங்கால் பாடிட்டு ஜெபி, ஜஸ்ட் நீல் தான். என்ற ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு, பவர்ஃபுல் பிரேயர் ஒன்று நீ செய். கடவுள் எங்களுக்கு கொடுத்த எக்ஸோடேஷன், கடவுள் கொடுத்த எச்சரிப்பு, கடவுள் கொடுத்த அறிவுறுத்த, ஜஸ்ட் கீப் அ டிஸ்டன்ஸ். இன்ஃபேக்ட் ஹோலினஸ், பரிசுத்தத்தின் பிரதானமான அர்த்தமே வேறு பிரிந்து இருத்தல். ஒரிஜினல் அதன் மீனிங், கிரீக் மீனிங், செட் அபார்ட், பி அபார்ட், பீயிங் செப்பரேட்டட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். உலக இச்சைகளுக்கும் உலக ஆசை பாசங்களுக்கும் விலை இருக்கிறதான் பரிசுத்தம். நீங்கள் அவங்களோட ஒண்டா போய் நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்கொண்டு நான் ஓகே நீங்க சொல்லலாம் நான் சத்தியத்தை சொல்றேன் பிரதரன், கடைசியா என்ன நடக்கிறேன்னா சில நேரம் அவங்கள மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. உண்மையில உங்களை மாதிரி அவங்க மாறணும், பட் அவங்கள மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. சாத்தான் சரியான கிளவர். போன இடத்துல பாரு, யூதாஸுடைய கனெக்ஷன் பரிசேயர் சதுசேயரோட இருந்தது. அவன் ஸ்டார்ட்ல யூதாஸ் நல்ல ஜெனுவினான ஊழியக்காரனா தான் இருந்தான். விளையாட்டு கடவுள் அழைச்சிருக்க மாட்டார். உண்மையிலே வல்லமையான ஊழியக்காரன் யூதாஸ். அவன் தொடர்பு, கம்யூனிகேஷன் அடிக்கடி வெளியில இருந்து. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சில ப்ரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் அவன் வேற இல்லை. டைம்ல எடுத்துக்காட்ட அதெல்லாம் வேற சப்ஜெக்டுகளை போறபடினா எடுத்துக்காட்ட விருப்பம் இல்லை எனக்கு. அவனுடைய கனெக்ஷன் வெளியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சீசரோடு இந்த கனெக்ஷன் வெளியில இருந்து. பட் அவன் நல்ல ஒரு ஹோலியான ஒரு ஆள்.
என்னென்னு corrupted ஆகி கடைசியா இயேசு கிறிஸ்துவ மாதிரி அவனு ஸ்டார்ட்ல பிளான் போடையில இயேசு கிறிஸ்து யூதாஸை பார்த்து என்ன பின்பற்றிவான் அழைக்கல அவனை அப்பவே பிளான் போடையில நான் இவரை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசை எடுக்கணும். என்ன நடந்த இடையில அவனோட சூழ்நிலை அவன் பழகின ஆக்களுடைய பாதிப்பு அவனோட மைண்டை தாக்கிட்டு பிறக்கிற குழந்தை எப்பவுமே மேடரா பிறக்கல. உலகத்துல பிறக்கிற ஒரு குழந்தைமே மேடராவோ அல்லது ஒரு கள்ளனாவோ பிறக்கிறது இல்லை. பட் நீங்க பாக்குற ஜெயில நிரம்பி வழியுது அவங்க குழந்தையா தான் பிறந்திருக்கிறான். நடந்ததுன்னு இடையில வந்து இன்ஃபுளுன்ஸ் பேட் இன்ஃபுளுன்ஸ். ஸோ தொடக்கத்தில் அவன் பிறக்கல குழந்தை நாங்கள் எடுத்து கொஞ்சி பாருங்க ஒரு குழந்தைய ஒருத்தருமே கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றது இல்லை. பட் அவன் வளர்ந்து பெரிய ஒரு கிரிமினலா வரான். இவன் யூதாஸ் கூட ஒரு குழந்தையா இருந்த ஒரு டைம்ல அவன் நினைச்சுக்க மாட்டான் இவன் பிறந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பான் தக்கலை செய்வான்னு தெரியாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். சரியான பாவத்தின் அடுத்த வலிமை நாங்க சேர்ற ஆக்கள்ற அந்த ஆட்டிடியூட் அந்த குணங்கள் அந்த சுபாவங்கள் எங்களை தாக்கும். தீமேத்து சரியான டெடிகேட்டான ஒரு ஆள். உங்களுக்கு தெரியாது தீமேத்து கரெக்டரை பற்றி 18-19 வயசு வாலிபர் சரியான ஃபெர்வென்ட் லவ் ஆங்கிலத்தில் சொல்லுவான். அப்படியான ஒரு லவ் கடவுளுக்குள்ள வச்சிருந்த ஒரு வாலிபரை பார்த்து பவுல் சொல்றான் நீ விட்டுட்டு ஓடு பாலியல் இச்சையில விட்டு அதாவது ஓடண்டா டிஸ்டன்ஸ் ஓட சொல்லல டிஸ்டன்ஸ் அவை. உங்களுக்கு தெரியுது நான் இந்த இடத்துல போனா எனக்கு டெம்டேஷன் வர மாட்டா ஜஸ்ட் சே நான் வரையில sorry தலையே போனாலும் பரவாயில்ல. யூ லூஸ் யுவர் ஜாப் you lose anything million pounds is worth it. உங்களை அது ஹெல்லிலேருந்து சேவ் பண்ணும். பட் நீங்க ஒரு கொஞ்ச நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி ஏசாவை போல ஒரு கொஞ்சம் சந்தோஷத்துக்காண்டி டெம்பரரி இன்பத்துக்காண்டி அந்த ஏசா அப்படி சைன் பண்ண குயிக்கா நீங்கள் அவங்களோட அக்ரி பண்ணி நீங்க போனீங்கன்னா இட் வில் டேக் யூ டு ஹெல்ப். ஸோ நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் ஹெவனுக்காண்டி. அண்ட் இட்ஸ் வர்த் இட். ஹெல் ஹெவன் 2 இடம் இருக்குது. நாங்க ஹெவனுக்கு போறதுக்கு அதை எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணலாம். அந்த ஆஃபரிங்கை ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் அப்படியான ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த காலத்தில் ஒரு பரிசுத்தமான் அசுத்தமாகறதுக்கு அந்த காலத்தில் அவன் ஆக்சிடென்டாக தொட்டாலும் அசுத்தமாவான் என்று இருக்கிற மாதிரி எங்களை அறியாமலே சில சுபாவங்கள் எங்களுக்குள்ள வேறு என்னடா பேட் இன்ஃப்ளூயன்ஸ் கூடாத இன்ஃப்ளூயன்ஸ். 5ஆம் வசனத்தை நான் பார்க்குறோம். ரைட் என்ன செய்யலாம்? இது ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த அடுத்தடுத்த வசனம். எவனாவது ஒருவன் இவ்விதமான ஒன்றில் குற்றமுள்ளவனாகும் போது தான் எவ்வகையில் பாவம் செய்தான் என்பதை அவன் அறிக்கை செய்யவனும். கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்களா? ஒரு போதனை போய்கொண்டிருக்குது கிறிஸ்டியன்ஸ் பாவத்தில் விழவே மாட்டாங்க. நான் அது சரியான எதிர்ப்பு. கிறிஸ்தவர்கள் பாவத்தில் விழ வாய்ப்புண்டு. அதனால்தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் சொல்லுது உங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள். மீனிங் நீங்க விழுகிற சான்ஸ் இருக்கு. பட் பைபிள் சொல்லுது நீங்க அதை அட்வான்டேஜா எடுக்காங்க. கத்தட்ட கிருபை இருக்குது. ரோம புக்க ரோமன் புத்தகத்தை நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா திருப்பி நீங்க பாவம் செய்து அட்வான்டேஜ் ஆக தென் கடவுள் உங்களை ஹெல்லுக்கு தள்ளுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஃபுல் பவர் இருக்குது அவருக்கு. now you taking advantage. நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீங்க யூஸ் பண்றீங்க. அபியூஸ் பண்ண வேணாம் கத்தட்ட கிருபை. ஆனா ஒரு மனுஷன் பாவத்துல விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கடவுள் கேட்கிற ஒரே ஒரு காரியம் தான் எவ்விதத்தில் பாவம் செய்தான் என்பதை அவன் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு அதிர்ச்சியை கொடுத்த விஷயம் என்னென்னா லேவிய ராமத்தில் கன்ஃபெஷனை பற்றி இருக்கு. புதிய பல நாமக்கும் கன்ஃபெஷன் சரியான இம்பார்ட்டன்ட். கத்ரா இயேசுவிடத்திலே நாங்கள் அவர் கத்திரண்டை ஏற்றுக்கொள்கிறோம்னு எங்கள் வாயினால் அறிக்கை செய்ய சொல்லியிருக்கு. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கும் நாங்கள் அறிக்கை செய்யணும். பட் லேவிய ராமத்தில் இருக்குது எத்தனையோ மேபி 4000 இயர்ஸுக்கு முதல் அழின புத்தகத்தில் இருக்கு. நாங்கள் அறிக்கை செய்யணும். சரியான இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றோம். தச்சலா நீங்க ஆக்சிடென்டா பாவத்தில் விழுந்துட்டீங்கன்னு வைங்க. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் நீங்கள் தான். கடவுளும் இல்லை பிசாசையும் பிளேம் பண்ணாங்க. ஏன்னா பிசாசம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிடலாது, கடவுளும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிடலாம். நீங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம். உங்களோட உடலுக்கு உங்கள தான் உரிமை இருக்கு. கடவுள் கூட உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டா. பிசாசம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிடலாம். அவன் டெம்ப் பண்ணுவான், உங்களை ஃபோர்ஸ் பண்ணிடலாத. ஸோ நாங்களேயும் பிளேம் பண்றோம். பிசாசு, சிச்சுவேஷன், கடவுள், சோதனை, பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பிளேம் பண்ணோம். பட் நாங்கள் why not blame ourselves? ஏன் நாங்கள் பிளேமை எடுக்கக்கூடாது? டேக் த பிளேம். என்னுடைய பிள்ளை அதைத்தான் கடவுள் இந்த இடத்துல இண்டிகேட் பண்றேன். குற்றத்தை நாங்கள் அறிக்கை செய்தோம். நிச்சயமா அவர்களை மன்னிக்கிறதுக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். இதைத்தான் ஆதாமிட்டையும் கேட்டேன்.
வாழ்க்கை சிம்பிள் கொஸ்டின் பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். கடவுள் நீங்க நினைக்கிறீங்களா ஆதாமுவாலே மன்னிக்காம விட்டுருப்பாரு? நிச்சயமா மன்னிச்சிருப்பார். அவன் விட்ட பிள்ளைய கன்ஃபெஸ் பண்ண. கன்ஃபெஷன் சரியான இம்பார்ட்டன்ட். பாவ மன்னிப்புல ஆதாமுக்கு சொன்னான் எல்லாம் சுத்தி வளைச்சு. சில கிறிஸ்டியன்ஸ் வந்து டைரக்டா ஆன்சர் பண்றீங்க கடவுளுக்கு டிட் யூ டூ திஸ்? மதர் இன்லோ, ஃபாதர் இன்லோ, சிஸ்டர் இன்லோ, பிரதர், சிஸ்டர், கடைசி எல்லாம் வந்து எஸ் நான் எல்லாம் வந்தாலும் நான் பாவம் செய்யிட்டேன். அந்த பொம்பளை இந்த பொம்பளை, அந்த பொம்பளை அட்ராக்டிவா இருந்தேன், இந்த இடம் எனக்கு அட்ராக்டிவா இருந்தது, சாதாரண நான் அதை செய்யிட்டேன், எல்லாத்தையும் சுத்திட்டு கடைசியா எஸ் நான் செய்யிட்டேன். அதான் தான் சொன்னேன், பொம்பளை அது சிச்சுவேஷன் சரியான கவர்ச்சியா இருந்து சாப்பிட்டேன். வேவாளை கட்ட ஓ சாரி நான் அதில் என்ன பாம்பு வந்து என்ன வாங்கிச்சிட்டு எல்லாம் வந்து எக்ஸ்கியூசஸ். ஹாஃப் கன்ஃபெஸ் பண்ணதும் ஹாஃப் கன்ஃபெஸ் பண்ணாதும். கடவுளுக்கு அது விருப்பம் இல்லை. ஃபுல் பிளேமை நாங்கள் கெடுக்கணும். எங்களோட ஃபேமிலியிலும் சரி, எங்களோட சபையிலும் சரி, வேலை செய்யறதுலையும் சரி, ஏதாவது ஒரு பிள்ளை விட்டா ஃபுல் பிளேம், 100% பிளேம் எடுக்கும். ஒருக்கு நான் வேலை செய்கிற இடத்துல டின்னர் சாப்பிட்டு லஞ்ச் எடுத்துக்கொண்டு அப்போ அதில் ஒரு சாக்லேட் இருந்தது. ஸோ ஐ வாஸ் சோ டெம்ப்டட். ஆட்ட சாக்லேட்னு தெரியாது, கண்ணீரமாக இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டேன். எடுத்து சாப்பிட்டா நான் ரியலைஸ் பண்ணல அந்த சாக்லேட்டை விட்டால் திரும்பி வர பண்ணு. நான் எங்களை ஏரியா டின்னர் நாங்கள் லஞ்ச் எடுக்கிற ஏரியா சரியான பெரிய ஒரு ஏரியா. ஸோ ஷீ கேம் பேக் வந்து ஷி வாஸ் லுக்கிங். அப்போ நானும் இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் ஆக்கள் இருந்தேன். ஹூ டுக் மை சாக்லேட்னு கேட்டான். இப்போ என்னன்னா ஐ கேன் லா ஈஸிலி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஐ கேன் சே எனக்கு தெரியாது. பட் அன்றைக்கு இரவுக்கு எனக்கு நித்திரை வந்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் என் நினைவாலேயே நான் சேர்த்திருப்பேன். நான் இன்றைக்கு நித்திரை கொள்றதுக்கு ரீசன் என் மனதில் ஒருவரோட கோவம் இல்லை. நான் எடுத்துக்கொண்ட பெரிய ஒரு டிசிஷன். உங்களுக்கு சொல்ல ஒரு ரகசியத்தை, மனதில் ஒரு ஆளை குறிச்சும் வஞ்சகம் கோவம் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு நித்திரை வராது. உண்மையா நீங்க ஜெனுவினான ஆக்கல. நான் ஈஸியாக சொல்லியிருக்கலாம், வேற ஒன்றும் உண்டு. பட் அவ்வளோ பேருக்கு முன்னால I said yes. அதில் இந்த சாக்லேட்டை எடுத்தது நான் தான். ஓகே, நான் அவங்களுக்கு முன்னால எனக்கு எம்பாரசிங் இருக்குமென்னு நான் அந்த டின்னர் பண்ணிக்கலாம். பட் I said yes, நான் தான் எடுத்தேன். எல்லாரும் ஷோக். இப்படி யார் அவங்கெல்லாம் யோசிச்சுமா சும்மா சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரியாது. கட்சியும் சேர்ந்து அவன் ஒன்றும் சொல்லல. ஃபைன் அவள் போயிட்டான். நான் ஏன் எடுத்தேன்டா அதில் 2-3 நாள் அதில் இருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நான் எடுத்துட்டேன். அது அவள் பெருசாக எடுக்கலை. மேபி அவள் வந்து அதை சீரியஸாக எடுக்கலை. நான் என்ன சொல்ல வரேன், இந்த இம்பார்ட்டன்ட் திங். நான் ஏன் இந்த சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்டா, உங்களுக்கு சில சிச்சுவேஷன்ஸ் வேற நீங்க செய்த பிள்ளைய காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு மாதிரி சில பொய்யலைன்னு சொல்லி நான் செய்யலை என்று சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் பெறும். அது கடவுளுக்கு பிரியம் இல்லை. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஜஸ்ட் சொல்லுங்க, நீங்க பிள்ளை தான் விட்டுட்டீங்க, பிள்ளை வாஸ் ராங், நான் அந்த சாக்லேட் எடுத்தது. பட் சே எஸ். நான் நோண்டு சொல்லிட்டு கடவுள் சன்னிதானத்தில் வந்து நான் இந்த ஆராதனையில் வந்து கை ஊற்றி நான் பிரில்லியனான பாட்டுகள் பாடலாம், கடவுள் அந்த அதை குத்துவார் இந்த இதயத்தில். ஸோ கஷ்டமா இருக்கும். ஸோ கன்ஃபெஷன் சரியான இம்பார்ட்டன்ட். verse 7, 7வது வசனம். அவன் ஒரு செம்மறியாட்டு குட்டியை கொடுக்க இயல்பற்றவனாய் இருந்தால் அவன் 2 புறாக்களையோ அல்லது 2 மாடப்புறாக்களையோ அல்லது 2 மாடப்புறா குஞ்சுகளையோ தன் பாவத்துக்கான தண்டனையாக கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். அவற்றில் ஒன்றை பாவம். நீங்க தொடர்ந்து ஏன் அதான் ரைட் அகெயின் கடவுள் ஆப்ஷனை கொடுக்குறார். கடவுள் ஆப்ஷனை கொடுக்குறார். நீங்க ஒரு சிச்சுவேஷன், நான் செய்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க செய்துட்டீங்க. மேபி அது ஒரு பெரிய காரியமே, அது ஒரு சாக்லேட். பட் நீங்க ஒரு பெரிய விஷயத்தை செய்துட்டீங்க. ஓகே, நீங்க அந்த ஆளுக்கு அந்த இடத்துல அட்மிட் பண்ணல, நீங்க போய் சொல்லிட்டீங்க, அந்த இடத்த விட்டு நீங்க போயிட்டீங்க. பட் அந்த காலத்துல புறா குஞ்சு, புறா, மா, கிரெயின் இதுகள் மாதிரி இந்த காலத்துல இன்டர்நெட், இமெயில், டெக்ஸ்ட். நீங்க இதை பிலீவ் பண்ண மாட்டீங்க, கடவுள் இதெல்லாம் வச்சிருக்கிற ஆப்ஷன். ஸோ நீங்க வீட்டை போயிட்டீங்க, ரியலைஸ் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் an email, text, I'm sorry. ஆனால் அப்படி நிறைய பேர் I'm sorry, என்னடா கதைக்க சான்ஸ் இல்லை, மேபி அவங்கள ப்ரோட் இருப்பாங்க, வேற மேபி கனெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். யூ ஜஸ்ட் சென்ட் an email, text, ஃபோன் இருக்குது, அல்லது யார்கிட்டையாவது சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பலாம், இல்லை லெட்டர் அனுப்பலாம், எல்லாம் ஆப்ஷன் இருக்கு. மெயின் திங், எப்படியாவது உங்களுடைய இதயத்திலிருந்து அந்த காரியத்தை நீங்க அறிக்கை விடணும். பிசாசு விளைக்க கடவுள் சான்ஸ் கொடுக்கல, ஒரே அடியா அவனை தள்ளிட்டார். அவன் இப்ப இருக்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில அந்த அந்தரத்துல இருக்கிறான், அவனை தள்ளிட்டான் கடவுள் தள்ளிட்டார், சான்ஸ் கொடுக்கல. பட் உங்களுக்கும் எனக்கும் மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்க. ஏஞ்சலுக்கு கொடுக்கல, பைபிள் இருக்குது, ஏஞ்சலுக்கு அவர் அந்த பாவம் மன்னிப்பின் சந்தர்ப்பத்தை கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சாப்டர் 6 இருந்து பார்ப்போம்.
மேபி நாங்கள் சில சாப்டர்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. ப்ரே பண்ணி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அவனுடைய கிருபை எங்களோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் விளம்பின எல்லா வசனங்களும் எங்களை பரிசுத்தமாக்குவதன் நோக்கமே ஆண்டவரே. இதில் இருக்கிற ஒவ்வொரு சவலையும் உடைய கிருமினால் முடிக்கலும் என்னை முடிக்கும். அன்புக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.